அஸ்மார் அலி அவர்களின் எளிய வாழ்வு. அஸ்மார் அலி அவங்க வந்து அபு கஸ்திக் அலி அவர்களின் புதல்வி. அவங்க வந்து பிரபலமான சஹாபி பெண்மணியாக இருந்தாங்க. அவங்க மதினாவுக்கு ஹிஜ்ரத்துக்கு சென்றபோது வந்து அந்த நேரத்தில் சஹாபாக்கெல்லாம் இருந்த வறுமையும் சிரமமும் பிரபலமானதாக இருந்துச்சு. அதோட வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து வீரமும் தைரியமும் உலகில் முன்னாதாரணமாகவும் இருந்துச்சு. அஸ்மார் அலி அவங்க வந்து ஜுபைர் அலி அவங்களுக்கு வந்து திருமணம் செய்து கொடுத்த நேரத்தில் அவங்கள்ட்ட வந்து எவ்வித செல்வமோ சொத்துக்களோ பணியாட்களோ பொருட்களோ எதுவுமே கிடையாது. தண்ணீர் கொண்டு வருவதற்கான ஒரு ஒட்டகமும் ஒரு குதிரையும் மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒட்டகத்திற்கு தேவையானதெல்லாம் அவங்க தான் செஞ்சாங்க. பேரிச்சங்கொட்டைகளையும் இடித்து பொடியாக்கி தானியத்தை போன்று அதுக்கு தின்ன தண்ணீரையும் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு தேவையான தோற்பைகள்லாம் கிழிஞ்சிடுச்சு, ஆனாலும் அவங்களே தான் வந்து தைச்சிக்குவாங்க. குதிரைகளுக்கு தேவையான புல்லையும் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. பிற வேலைகளையும் செய்வதோடு அவங்களோட பொறுப்பாக தான் இருந்துச்சு. இவை அனைத்திலும் வந்து குதிரைக்குரிய வேலைகளும் செய்வது வந்து அவங்களுக்கு சிரமமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ரொட்டி தயாரிக்க தெரியாது. எனவே வந்து மாவை பிசைந்து பக்கத்து வீட்டு அன்சாரி பெண்மணிகள்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க. அவங்க வந்து ரொட்டி தயாரித்து கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மதினாவிற்கு வந்து ஜுபைர் அலிலா அவங்க கணவர் ஜுபைர் அலிலா அவங்களுக்கு வந்து ஒரு நிலத்தை வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அது வந்து 2 மைல் தூரத்தில் இருந்துச்சு. அதில் இருக்கிற பேரிச்சங்கொட்டைகளை வந்து பொறுக்கி மூட்டையில் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து தலையில் சுமந்துக்கிட்டு வர வழியில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு ஒட்டகையில் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சில சஹாபாக்களும் அவங்க கூட வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்து அவங்க வந்து ஒட்டகையை நிறுத்தி அந்த சஹாபி பெண்மணி வந்து அதில் ஏறிட்டு போக சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து சில சஹாபாக்கெல்லாம் இருந்ததுனால அந்நிய ஆண்கள் இருக்கிறதுனால அவங்க போகலை. எனவே வந்து அந்த நடந்த நிகழ்ச்சி வந்து ஜுபைர் அலி அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து வெட்கமாகவும் இருந்துச்சு, அதே சமயம் வந்து நீங்கள் ரோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஏறலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு முன்னால் வந்து பேரித்த மூட்டைகளை தலையில் தூக்கி வந்தது தான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்குது அபிசாசம் அவங்க முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆண்கள்லாம் ஜிஹாதுக்கு செல்பவர்களாகவும் தீனுடைய மற்ற காரியங்களில் ஈடுபடக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. வீட்டு வேலைகள் அனைத்தும் பெண்களே வந்து அவங்க கவனிக்க வேண்டிய நிர்பந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. எனவே வந்து அந்த இந்த சூழ்நிலையில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்கள்ட்ட இருந்த ஒரு அடிமையை அனுப்பி வச்சாங்க அவங்களுக்கு உதவிக்கு. இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க வேலையில் கூட உதவியாக அவங்களுக்கு பகிர்ந்து செஞ்சாங்க. எனவே நம்மளும் வந்து காசு பண்ண இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செய்வதற்கு நம்மளால் அதனால் மனிதர்கள் தப்பு செய்வானாக. ஆமீன்.